நீங்களும் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஐடியா இருக்கீங்களா? எந்த பிஸ்னஸை சூஸ் பண்ணணும்னு தெரியலையா? மார்க்கெட்டில் பார்க்குற எல்லா பிஸ்னஸுமே சூப்பராக தெரியுதா? ஒவ்வொரு பிராண்டும் அவங்களோட பிராண்ட் வந்து சூப்பராக இருக்குது, பெஸ்ட்டாக இருக்குன்னு அந்த மாதிரி சொல்கிறாங்களா? இனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம், நீங்கள் எந்த கவலையும் வந்து பட வேண்டாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆர்க் ஈவெண்ட் ப்ரெசென்ட் பண்ணுற மாற்றம்ன்ற கிராண்ட் பிஸ்னஸ் அண்ட் ஃப்ரான்சைஸ் எக்ஸ்போ வந்து பார்த்திங்கன்னா வர மே மாதம் 25-26 சென்னை தாம்பரத்தில் இருக்கிற ஸ்ரீ வாசுதேவா திருமண மாளிகையில் வந்து நடக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 1-2 இல்லை 80க்கும் மேலே ஃப்ரான்சைஸ் வந்து டைரெக்டாக இந்த ஒரு இடத்துல வந்து ஸ்டால் போடுறாங்க. இதில் வந்து இன்னும் ஒரு சூப்பரான நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த QR ஸ்கேனை நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறது மூலியம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணி ரிஜிஸ்டர் வந்து பண்ணிக்கலாம். இந்த ஈவெண்ட்டில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இன்னும் ஒரு பெஸ்ட்டான அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டைரெக்டாகவே இவங்கக்கிட்ட வந்து உங்களுக்கு வந்து எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் டைரெக்டாகவே இவங்கக்கிட்ட வந்து கேட்டுக்கலாம். இந்த ஈவெண்ட்டை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுன்னு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்களுக்கும் இந்த ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு தொழிலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த தொழிலை ஒரு சிறு தொழிலாக யார் வேணாலும் செய்யலாம். நிறைய பேர் இந்த பொருளை பார்த்துருப்பீங்க, ஆனால் எப்படி தொழிலாக பண்ணுறதுன்னு தெரியாது. இப்போ இந்த தொழிலை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே ரெட் கலர் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம இந்த பதிவில் மயோனிஸ் ரெடி பண்ணுற தொழிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். மயோனிஸை நிறைய இடத்துல வந்து பல வகையான உணவுக்கு வந்து மயோனிஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஹோட்டலில், ரெஸ்டாரண்ட்டில் அதிக அளவில் ஒன்றா யூஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயும் நிறைய டிஃப்ரெண்ட்டாக உணவு ரெடி பண்ணி மயோனிஸ் கூட சேர்த்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அதனால் இந்த மயோனிஸ் பிஸ்னஸ் ஆரம்பிச்சுன்னா பார்த்திங்கன்னா நல்ல லாபம் வந்து எடுக்கலாம். இப்போ இந்த பிஸ்னஸ் வந்து எப்படி பண்ணலாம், என்னென்ன மூலப்பொருள் சேர்க்கணுன்ட்டு ஃபுல் டீட்டெயில் வந்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன மூலப்பொருள் தேவைன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். எண்ணெய், மிளகு, எலும்பிச்சை சாறு, வினிகர், உப்பு, கடுகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டையோட மஞ்சள் கரு, இது எல்லாமே வந்து தேவைப்படுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ண மயோனிஸை பேக் பண்ண சின்ன சின்ன கண்டெய்னர் பாக்ஸ் வந்து தேவைப்படுது. இப்போ எப்படி ரெடி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் கடுகை வந்து நம்ம பவுட்ரு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சள் கருவை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு நல்லா கலக்கிக்கணும். பவுட்ரு பண்ண கடுகும் சேர்த்து எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா கலக்கிக்கணும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா வினிகரு, உப்பு, எலுமிச்சை பழசாறு, மிளகு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மயோனிஸ் வந்து ரெடி ஆகிடும். சோஷியல் மீடியாலாம் எப்படி மயோனிஸை ரெடி பண்ணலான்ட்டு நிறைய டீட்டெயில் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதை பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த டீட்டெயில் பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிரும். இந்த தொழிலை பண்ணுறீங்கன்னா இடவசதி அதிகமாக வேண்டாம். வீட்டில் சுத்தமான ஒரு சின்ன இடம் இருந்தால் போதும். ப்ராடக்டை ரெடி பண்ணவும் பார்த்திங்கன்னா தலைக்கு கேப் போட்டுக்கிட்டு க்ளவுஸாக போட்டுட்டு சுத்தமாக நம்ம வந்து இந்த தொழிலை வந்து செய்யணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழிலை பண்ணுறீங்கன்னா என்னென்ன லைசன்ஸ் தேவைன்ட்டு பார்க்கலாம். இது வந்து ஃபுட் சம்மந்தமான தொழில், அதனால் FSSAI லைசன்ஸ் வந்து எடுக்கணும். ப்ராடக்ட் வந்து ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறப்ப GST வந்து கண்டிப்பாக எடுத்துருக்கணும். மயோனிஸை ரெடி பண்ண வந்து மிஷின்லாம் இருக்குது. ஆரம்பத்தில் நீங்கள் மிஷின் எதுவுமே வாங்காமல் ஆர்டர் நிறைய எடுத்த பிறகு மிஷின் வாங்கி மயோனிஸை வந்து ரெடி பண்ணிவிட்டு பிஸ்னஸ் வந்து பெரிய அளவில் நீங்கள் ரன் பண்ணி ப்ராஃபிட் வந்து அதிகமாக எடுக்கலாம். இப்போ வந்து மிஷின் எதுவுமே இல்லாமல் அது கலக்கிறதுக்கு இருக்கும், அந்த நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் மயோனிஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். மயோனிஸை பேக் பண்ண வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஃபுட் கண்டெய்னர் பாக்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் வந்து பேக் பண்ணிக்கலாம். 1 கிலோ மயோனிஸோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு 15 கிலோ நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா 4500 ரூபாய் நீங்கள் வருமானம் வந்து எடுக்கலாம். 20 கிலோ சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா 6000 ரூபாய் வருமானம் வந்து எடுக்கலாம். இதில் உங்களுக்கு 2000 ரூபாய் செலவு பண்ணால் கூட 4000 ரூபாய் லாபம் வந்து எடுக்கலாம். இந்த ப்ராடக்டை எங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணலான்னு பார்த்தோம்னா ஹோட்டலில், ரெஸ்டாரண்ட்டில், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில், சூப்பர் மார்க்கெட்டில், மளிகை கடையில், ஆன்லைன்லன்னு ஃபாஸ்ட் ஃபுட் கடையிலன்னு மயோனிஸு எங்கெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுங்களாம். வீட்டிலருந்தே மயோனிஸை ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணி நல்ல வருமானமும் எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.